ஸோ இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அமேசான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான் கம்பெனியுடைய ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ சேலரி, அண்டு எத்தனை மணி நேரம் ஷிஃப்ட் இருக்கும், ரொட்டேஷ்னலாக மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பொசிஷன் பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பொசிஷன். ஸோ வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட்டில் பிக்கிங், பேக்கிங், பார்கோட் ஸ்கேனிங், செக்ரிகேஷன், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ஹவுஸுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வேர்ஹவுஸ்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து வேர்ஹவுஸ் அசிஸ்டண்ட்டுடைய ரோல். ஸோ சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 நெட் டேக் ஹோம் சேலரியாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய பேசிக் அண்ட் அட்டண்டன்ஸ் போனஸ், நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ், ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 15,000 வந்து கைக்கு கிடைக்கும். ஸோ பிஎஃப் வந்து செப்பரேட், இஎஸ்ஐ பிஎஃப் வந்து செப்பரேட். ஸோ இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு அப் டு 5 lakhs வரைக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜெண்டர் பார்த்திங்கன்னா மேலாகவும் இருக்கலாம், இல்லை ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் வந்து ஹையர் பண்ணுறோம். வீக் ஆஃப் பார்த்திங்கன்னா 2 days ரொட்டேஷனல் பேஸில் இருக்கும். ஸோ அதாவது வாரத்தில் வந்து 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக லீவ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி வராது, கண்டினியூஸ் லீவாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் வெனஸ்டே தேர்ஸ்டே, ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் வீக் ஆஃபாக இருக்கும். அண்ட் வந்து ரொட்டேஷனல் பேசிஸில் தான் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து செவ்வாய் புதன் இருந்ததுன்னா, ஸோ அடுத்த வீக் வந்து புதன் வியாழனாக இருக்கலாம், இல்லை சேம் அதே செவ்வாய் புதனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். 5 days ஒர்க் பண்ணுவீங்க, அடுத்த 2 நாள் வீக் ஆஃப் வரும். ஸோ அடுத்த 5 days ஒர்க் பண்ணுவீங்க, அடுத்த 2 நாள் வீக் ஆஃப் வரும். ஸோ அந்த மாதிரி தான், சரிங்களா. ஸோ அந்த 8 நாள் வீக் ஆஃப், மாதத்தில் 8 நாள் வீக் ஆஃப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 வீக் ஆஃப் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக் லீவ் 1 அண்டு 1 கேஷுவல் லீவ் 1. சிக் லீவுங்கிறது ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, திடீர்னு ஏதாவது காலையில் கிளம்புறப்ப உங்களுக்கு ஏதாவது மயக்க வர மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லை உங்களுக்கு உடம்புல ஆல்ரெடி ஏதாவது காய்ச்சல், ஸோ அதனால் வர முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். கேஷுவல் லீவுங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸோ இல்லை பர்த்டே பார்ட்டியோ, ஸோ அன்றைக்கி அந்த நாள் நீங்கள் லீவ் போடணும், ஏதாவது கோயிலுக்கு போகிற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் இல்லையா. ஸோ அது வந்து முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கேஷுவல் லீவுன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒர்க் பண்ண போகிறது 20 நாள் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க மந்த்லி, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டைமிங்ஸ். டோட்டலாக வந்து 10 hours ஷிஃப்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். அண்டு 1 hour பார்த்திங்கன்னா ஓடியில் ஆட் ஆகும், 9 மணி நேரம். அண்டு 1 hour வந்து பிரேக். ஸோ டோட்டலாக வந்து 10 hours வந்து உள்ளே இருப்பீங்க. ஸோ போத் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் ரெண்டுக்குமே வந்து 10 மணி நேரம் தான். 2 days வந்து 2 வீக் வந்து உங்களுக்கு டே ஷிஃப்ட்டாக இருக்கும், 2 வீக் வந்து நைட் ஷிஃப்ட்டாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால 2 வீக் வந்து கண்டினியூவாக பகல் ஷிஃப்ட்னா 2 வீக்ஸ் கண்டினியூவாக நைட் ஷிஃப்ட் பார்ப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டே ஷிஃப்ட்டு டைமிங் வந்து 8:30 6:30 வரைக்கும். அண்ட் நைட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா 6:45 அண்டு மார்னிங் 4:45 வரைக்கும். ஸோ இதுதான் ஷிஃப்ட் டைமிங்கு. ஸோ மொத்தமாக இந்த 2 ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும், ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஓடி, ஓவர் டைம், அதாவது ஆஃபர் டைம்ஸில் மட்டும் உங்களுக்கு ஓவர் டைம் பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 month வந்து ஓவர் டைம் வந்து எலிஜிபிள் ஆகாது. ஆஃப்டர் 1 month வந்து உங்களுக்கு ஓடி பார்க்குறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அது வந்து 6th day ஓட்டின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து 5 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. 6th day ஓட்டிங்கிறது வீக் ஆஃபில், அதாவது வாரத்தில் 2 நாள் வீக் ஆஃப் வருது இல்லையா. ஸோ அந்த 2 நாள் வீக் ஆஃபில் ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் ஓடி பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ஃபுல் டே ஓட்டியாக இருக்கும். ஸோ காலையில் ஷிஃப்ட்டாக இருக்கலாம், இல்லை நைட் ஷிஃப்ட்டாக இருக்கலாம் ஓடியில், சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து 1125 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபுல் டே ஓட்டிக்கான பேயாக கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டபுள் வேஜஸாக வரும், சரிங்களா. ஸோ டோட்டலாக அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு 2 வீக் ஆஃப் வந்து ஓடி பார்க்குறீங்க அப்படின்னா 7,500 வரைக்குமே வந்து உங்களுக்கு, அதாவது 17,500 வரைக்குமே கையில் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 17,500 18 வரைக்குமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன் ஹேண்ட் சேலரி. டோட்டல் சேலரி, அதாவது நெட் டேக்கும் டோட்டல் சேலரி வந்து 15, அண்ட் அதில் வந்து உங்களுடைய ஓடி எல்லாமே ஆட் ஆகி 17,500 கைக்கு, சரிங்களா. அண்டு சேலரி டேட் வந்து எவ்ரி மந்த் ஃபஸ்ட், அதாவது 1ஆம் தேதி எவ்ரி மந்த் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிடும்.
31st ஈவினிங் அப்படி இல்லைன்னா 1ஆம் தேதி உங்களுக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபர் லெட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் மந்த்லி நீங்கள் பே வாங்கினதுக்கப்புறமா பே ஸ்லிப்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பஸ் ஃபெசிலிட்டி. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி வந்து போத் 2 ஷிஃப்ட்டுக்குமே வந்து இருக்கும். பகல் ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் 2க்குமே வந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். அண்டு பிக்கப் அண்ட் ட்ராப் 2மே பண்ணிவிடுவாங்க. 50 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு கேப் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் எக்ஸாம்பிளுக்கு காந்திபுரம்லேருந்து ஒரு கேப் இருக்குது, முக்கடம்லேருந்து ஒரு கேப் இருக்குது, அண்டு ஹோப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கேப் இருக்குது, அண்டு பொள்ளாச்சி ரூட்டில் கிணத்துக்கடவுலேருந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த 4 கேப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் எப்பவுமே இருக்கும். அண்டு ஃபீமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி கேபில் மட்டும்தான் வரணும். ஸோ அவங்க வந்து பைக்கில் வர்றதுக்கு அலௌட் கிடையாது. அதே மாதிரி ஃபீமேல் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுற லொக்கேஷன்ஸில் தான் அவங்களுடைய வீடு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அது எந்தெந்த ரூட்டு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். பைக் அலவன்சஸ். ஸோ பைக் அலவன்சஸ் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ். ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஃபீமேல் வந்து பைக் யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி கேபில் தான் வரணும். மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு வில்லிங் இருந்தது, நான் பைக்லேயே வந்துக்கிறேன் அப்படின்னா பைக்கில் வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து நியர்பையில் 1 கிலோமீட்டராக இருக்கலாம், இல்லை 5 கிலோமீட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை 10 கிலோமீட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ்லேருந்து அவங்க வந்தாலுமே அவங்களுக்கு வந்து பே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 65 ரூபா. டோட்டலாக வந்து 22 நாள் வருது இல்லையா? ஸோ இந்த 22 நாள் என்ன 22 × 65 போட்டிங்கன்னா 1430 வருது. ஸோ 1430 ரூபா வந்து உங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் வந்து மந்த்லி வந்து வரும். குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ நம்ம என்ன படிச்சிருந்தால் எலிஜிபிள் ஆகலாம்? மினிமம் வந்து 10th தான். ஸோ கண்டிப்பாக வந்து 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க ஒரு வேளை டிஸ்கண்டினியூவாக இருக்காங்க, பாதியில் நின்றுட்டாங்க, இல்லை எக்ஸாம் மட்டும் எழுதாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது. கண்டினியூவாக வந்து படிச்சிருக்கணும். அதாவது 10th வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்க எலிஜிபிள். ஸோ 10th எனி டிகிரி வரைக்குமே எலிஜிபிள் தான், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2மே. ஸோ ஆல்ரெடி வந்து நான் அமேசான்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ ஒரு 2 months 3 months ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் வந்து ஃப்ரெஷருக்கு என்ன சேலரியோ அதுதான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து கண்டிப்பாக 18 முடிஞ்சிருக்கணும். 18லேருந்து 35 வரைக்கும் எலிஜிபிள் தான், 35 வயசு வரைக்குமே. சரிங்களா? ஸோ அந்த ஏஜ் வந்து ஏன் 35 வரைக்கும் பண்ணுறாங்கன்னா நின்றுட்டு நடந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு உள்ள. ஸோ வந்து 35க்கு மேலே எடுத்தால் சூட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் 18 to 35 வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா செட்டிப்பாளையம், போத்தனூர் செட்டிப்பாளையம் சொல்லுவாங்க. கோயம்புத்தூரில் 2 செட்டிப்பாளையம் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போத்தனூர் செட்டிப்பாளையம். ஸோ அதுதான் வந்து அமேசானுடைய லொக்கேஷன். ஸோ இன்டர்வியூ எங்கே கண்டக்ட் பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா குவெஸ் கார்ப் லிமிடெட் ஸோ அப்படிங்கிற கம்பெனி. ஸோ நம்ம ஹைரிங் கம்பெனி, அமேசானுடைய ஹைரிங் கம்பெனி. ஸோ அது வந்து செட்டிப்பாளையமில் ரோஜா கார்டன் அப்படிங்கிற லொக்கேஷன்ஸில் இருக்குது. அண்டு நியர்பை அமேசான் தான். நியர்பை அமேசான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ஹைரிங் ஆஃபீஸும் இருக்குது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓவராலாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இந்த ஒரே போஸ்டரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்கிறது என்னுடைய நம்பர் தான். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹச்ஆர்ஸ் கான்டாக்ட். ஸோ அந்த 4 நம்பரில் எந்த நம்பருக்கு கூப்பிட்டாலுமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அமேசான் பற்றி, ஜாயினிங் பற்றி, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், ஒர்க் பற்றின டவுட்ஸ் எதாக இருந்தாலும் ஸோ நீங்கள் இந்த 4 நம்பரில் எது வேணாலும் கூப்பிட்டு நீங்கள் பேசலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ அதாவது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உங்களுக்கு புதுசாக இப்போ தான் முடிச்சிருக்காங்க ஃப்ரெஷர் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மைக்ரண்ட்ஸ், ஸோ வெளியிலேருந்து வர கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கோயம்புத்தூர் இல்லாமல் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து அக்காமடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அமேசான் பொறுத்தளவுக்கு அக்காமடேஷன், ஃபுட் அண்ட் 2மே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வெளியே பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் இருக்குது. அக்காமடேஷன் வந்து நிறைய பிஜி ஹாஸ்டல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரூம் எடுக்கிறதுல டவுட்டு, கேப் ரூட்டு எந்த வழியாக வருதுன்னு தெரியல, ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா
அந்த நம்பர் கொடுத்துருந்த ஹெச்ஆர் கான்டாக்ட்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி எந்த சைடில் ரூம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? அண்டு உங்களுக்கு ஏதாவது இன் ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது கேண்டிடேட்ஸ் நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க, ஒரு சூட்டபுளான கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணுறீங்க, நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஆட் கொடுக்கணும் அப்படின்னா டைரெக்டாகவே இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நாங்கள் யூடியூப் சேனலில் நம்ம ஆட்ஸ் வந்து இதை விட இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியுமோ நாங்கள் ஆட்ஸ் வந்து போட்டு பண்ணித்தரோம். ஓகேங்களா? தேங்க்யூ.